உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும். நியாயமா அது? ஒரு முதலாளி இருந்தார். ஊருக்கு போகும்போது அவருடைய 3 சீடர்களை கூப்பிட்டு, அவர்கிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு, பிரிச்சு கொடுத்துட்டார். 4 ரூபா கொடுத்தாரு, அவனுக்கு 2 ரூபா கொடுத்தாரு, அவனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு. இங்க பாரு, 3 மாசத்துல திரும்பி வருவேன், கணக்கு சொல்லிட்டு போயிட்டார். 3 மாசம் கழிச்சு திருப்பி வந்தார். 4 ரூபா கொடுத்தாங்கல்ல, அவன் 8 ரூபாய் ஆக்கி வச்சிருந்தான் பிசினஸ் பண்ணி. வந்த ஆண்டவர் பார்த்தார், ஹே, குறைவாகத்தானடா பணம் கொடுத்தேன், இதை இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், சகல விஷயங்களுக்கும் உன்னை நான் அதிகாரி ஆக்குகிறேன். 2வது ஆளை கூப்பிட்டாரு, நீ என்னப்பா பண்ண? சார் 4 பண்ண. ஓ, 2 நாளாக்கி இருக்க, உன்னிடத்திலும் குறைவாகத்தான் கொடுத்தேன், அதை இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாயே, சகல விஷயங்களுக்கும் உன்னையும் நான் அதிகாரி ஆக்குகிறேன். 3வது நம்மாள் வந்து நின்னா, என்னப்பா எங்க, என்னது 1 ரூபா கொடுத்தனடா? ஓ அதுவா, இருங்க அப்படின்ட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருந்திருக்கான்.